Welcome to Chandromax. நம்ம இந்த வீடியோல SSC MTS 2025ல கேட்ட ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் தான் பார்க்க போறோம். சரியா? இந்த வீடியோ வந்து SSC MTS மட்டும் இல்ல, SSC யோட எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். SSC CGL ஆகட்டும், CHSL ஆகட்டும், CPO ஆகட்டும், GD ஆகட்டும், எந்த எக்ஸாம்ஸ் நீங்க ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலுமே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே என்னன்னா, ஒரு பெரிய சென்டென்ஸ் கொடுத்திருப்பாங்க, ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அது அவ்வளோத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில நம்ம வந்து சொல்லிட முடியும். அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். சரியா? ஒரு பெருசா டிஸ்கிரைப் பண்றதுக்குள்ள ஒரே வார்த்தையில சொல்லிட்டாலும் அதுல சொல்லக்கூடிய அந்த பெரிய ஸ்டேட்மெண்ட்ல சொல்ற அதே மீனிங்கா நம்மளால கன்வே பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துல அதான் நம்ம ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் சொல்றோம். சரியா? சரி, கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, சம்டைம்ஸ் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதுக்கான ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் என்னன்னு கேட்பாங்க. இல்ல அந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் கொஸ்டின்ல கொடுத்துட்டு ஒரே வார்த்தையை கொஸ்டின்ல கொடுத்துட்டு அதுக்கு 4 டிஃபரெண்ட் மீனிங் கொடுத்து எது கரெக்ட்னு கேட்பாங்க. இந்த 2 பேட்டர்ன் தான் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரியா? சம்டைம்ஸ் ஃபில் அப் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி போகும். ஓகேவா? சரி, கொஸ்டின்குள்ள போலாம். ஒவ்வொரு கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதுல கேட்டுக்க மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய ரிப்பீட்டட் தான் இருந்துச்சு. ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ற மாதிரி இந்த மாதிரி ரிப்பீட்டட் பேட்டர்ன் தான் இருந்துச்சு. ஸோ ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க எல்லா கொஸ்டினும். இப்போ இந்த வீடியோல நம்ம ஒரு 30 கொஸ்டின் பாக்குறோம் அப்படின்னா 30க்கு நீங்க எவ்வளவு போட்டீங்க அப்படிங்கறதையுமே லாஸ்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா? கொஸ்டின்ஸ்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A person who lives without luxuries. ஒரு பர்சன் வந்து லக்ஸரி இல்லாம வாழ்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரொம்ப ஆடம்பரம் காட்டாம வாழ்ற அந்த பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒரே வார்த்தையில என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கறதான் கொஸ்டின். சரியா? சரி, ஆப்ஷன்ஸ் பாருங்க. மிசர், ஏசெட்டிக், பிலாந்திரபிஸ்ட், ஆப்டிமிஸ்ட். இதுல கொடுத்திருக்க 4மே ஒரு பர்சனோட குவாலிட்டியை தான் டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த 4மே ஒரு பர்சன் தான். அந்த பர்சன் என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ்ல இருக்காங்கன்றத பொறுத்து இந்த வார்த்தை மாறும். சரியா? ஃபர்ஸ்ட் இருக்குது பாருங்க, மிசர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மிசர் அப்படின்னு சொன்னா அந்த பர்சன் வந்து மணியை சேவ் பண்ணுவாங்க, அதிகமா சேவ் பண்ணுவாங்க. அதோட அர்த்தம் என்னன்னா அவங்க ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, சேவ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதான் நம்ம மிசர்ன்னு சொல்லலாம். தமிழ்ல கஞ்சன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? அவங்க வந்து அதிகமா ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, பட் நல்லா சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மிசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது இங்க வரப்போறதுல நம்ம என்ன பாக்குறோம், ஆடம்பரம் இல்லாம வாழ்வாங்கன்னு தான் பாக்குறோம். அதுக்குன்னு ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்கன்னு கிடையாது. ஆடம்பரம் இப்ப நம்மளும் நம்ம லைஃப்ல நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனா ஆடம்பரமா பண்ணாம இருப்போம். பட் அதுக்கும் மிசருக்கும் சம்மந்தம் இல்ல, 2 வித்தியாசமான வார்த்தை. சரியா? இது வந்து கஞ்சன்ற மாதிரி வந்துடும், சுத்தமா ஸ்பெண்டே பண்ண மாட்டாங்க, சேவ் மட்டும் பண்றது. பட் இங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது கஞ்சத்தனமா இருக்கிறத பத்தி இல்ல, ஆடம்பரம் அப்படிங்கறத பத்தி தான் கேட்கறாங்க. சோ இதை நம்ம ஈஸியா எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து பாருங்க, ஏசெட்டிக். ஏசெட்டிக் அப்படின்னா இந்த பர்சன் வந்து கம்ஃபர்ட்டை அவாய்ட் பண்ணிடுவாங்க, லக்ஸரியா அவாய்ட் பண்ணுவாங்க, ஒரு சிம்பிளான லைஃபை வாழணும்னு நினைப்பாங்க. அதுதான் இந்த ஏசெட்டிக். ஓகேவா? ஸ்பெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க, உங்களுக்கு தேவைக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிப்பாங்க. பட் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்ட்டோ லக்ஸரியோ ஒரு மேட்ரு கிடையாது, சிம்பிள் லைஃபை வாழணும்னு நினைப்பாங்க. முக்கியமா இந்த மாதிரி பர்சன்ஸ் எந்த மாதிரி பர்சன்ஸா இருப்பாங்கன்னா, ஸ்பிரிச்சுவலுக்காக, அதாவது ஆன்மீகம் சம்பந்தமா ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா, அது வழியா அவங்க வந்து கம்ஃபர்டபுளா வாழணும், கம்ஃபர்டபுளா எதிர்பார்க்க மாட்டாங்க, சிம்பிளா வாழணும்னு நினைப்பாங்க. அவங்களதான் ஏசெட்டிக்னு சொல்லுவோம். ஸோ இது ஓரளவு நல்லா மேட்ச் ஆகுது. பிகாஸ் ஏசெட்டிக்னு சொல்லும் போதும் லக்ஸரிஸை விரும்ப மாட்டாங்க, ஒரு கம்ஃபர்டபுளா விரும்ப மாட்டாங்க, ஒரு சிம்பிள் லைஃப் தான் விரும்புறாங்க. கரெக்டா? ஸோ இது வந்து கரெக்டா இருக்கும். இதுக்கும் நம்ம இதை ஒரு பாஸ்ல வச்சுட்டு மற்ற 2 ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பிலாந்திரபிஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. பிலாந்திரபிஸ்ட் அப்படின்னா மற்றவங்களுக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, காசு கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இது ஒரு பாசிட்டிவான வார்த்தை. சரியா? ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னா தான் இந்த பிலாந்திரபிஸ்ட். அது இங்க வராது. ஓகே, அடுத்து பாருங்க, ஆப்டிமிஸ்ட். இந்த ஆப்டிமிஸ்ட், பெசிமிஸ்ட், இந்த வார்த்தையெல்லாம் எஸ்எஸ்சியோட ரொம்ப ரிப்பீட்டட், கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா? ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா அந்த பர்சன் வந்து எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பெசிமிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை. பெசிமிஸ்ட்னு சொல்லும் போது அந்த பர்சன் எப்பவுமே தப்பா திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகேவா? பெசிமிஸ்ட்னு சொன்னாலே எது நடந்தாலும் நெகட்டிவா திங்க் பண்ணுவாங்க. சரியா? சோ அது இங்க வராது. ஸோ இப்போ கரெக்டா இருக்கிறது ஏசெட்டிக் அப்படிங்கிறது தான். அவங்க லக்ஸரியோ கம்ஃபர்ட்டோ விரும்ப மாட்டாங்க, ஒரு சிம்பிள் லைஃப் விரும்புவாங்க அப்படின்னா அந்த ஏசெட்டிக். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? செகண்ட் கொஸ்டின் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் அன்கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல். அன்கன்வென்ஷனல் லைஃப் ஸ்டைல் இது ஒரு மீனிங். இதை வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஒரே வார்த்தையில எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. சாவ்னிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாவ்னிசம் அப்படின்னா இது வந்து ஒரு ஜெண்டர் பேஸ் பண்ணி வரக்கூடியது. நீ ரொம்ப சாவ்னிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பேட்ரியாட்டிசமா இருக்காங்க. இப்போ என்ன சொல்லலாம், பழைய காலத்து ஆம்பளைங்க மாதிரி இருக்காங்கன்னு சொல்றதுக்கு தான் சாவ்னிசம்ங்கிற வார்த்தை. அதாவது பெண்கள் எனக்கு கீழே இருக்கணும், அடிமையா இருக்கணும், நம்ம பெண்கள்னாலே சமைச்சு கொடுக்கணும், இப்படி ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவோம், சாவ்னிசம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிப்பட்ட பர்சனை சாவ்னிஸ்ட்னு சொல்லுவாங்க. சரியா? இது பக்காவான ஒரு பேட்ரியாட்டிசம், அந்த மைண்ட் செட்ல இருக்கிறவங்க, பாய்ஸ் தான் மெயின் அப்படின்னு நினைக்கிற அந்த மைண்ட் செட்டை சொல்றதுக்கு தான் இந்த சாவ்னிசம். அது இங்க வராது. அது பாருங்க, பொஹிமியான். பொஹிமியான் அப்படிங்கிறது ஒரு பர்சனோட லைஃப் ஸ்டைல், ரொம்ப ஃப்ரீயா இருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா அது பொஹிமியன். அவங்க வந்து அன்கன்வென்ஷனல், இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்கன்வென்ஷனலான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்றவங்கள தான் நம்ம பொஹிமியான்னே சொல்லுவோம்.
சரியா? அப்படின்னாலே என்ன வரும்னா பாரம்பரியமா வாழ்வாங்க. கரெக்டா? நம்ம எங்க முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி வாழ்றோம். அந்த மாதிரி இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல் தான் அன்கன்வென்ஷனல். ஓகே, வழக்கத்துக்கு மாறான ஒரு லைஃப் ஸ்டைல். சரியா? அந்த மாதிரிப்பட்ட லைஃப் ஸ்டைல் நம்ம போஹிமியான்னு சொல்லுவோம். சரியா? ஸோ கரெக்டான ஆன்சர் போஹிமியான். லைஃப் ஸ்டைல் வந்து ஃப்ரீயாவோ அன்கன்வென்ஷனலாவோ இருந்தா அது போஹிமியான். ஸோ ஆன்சர் போஹிமியான். அப்ப மத்த ஆப்ஷன்ஸ்லாம் என்னன்னு பார்க்கலாமா? ஏன்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கொஸ்டினும் ஆன்சரும் மட்டும் பார்த்துட்டு போக கூடாது. மற்ற ஆப்ஷன்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரிப்பீட்டட்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நமக்கு நெக்ஸ்ட் டைம் ரிப்பீட்டடா வரும் அடுத்த எக்ஸாம்ல. சரியா? ஸோ ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். இது பாருங்க, ஹெடோனிசம்னு சொல்லியிருக்காங்க. ஹெடோனிசம் அப்படிங்கிறவங்க இன்னும் எந்த மாதிரி பர்சன்ஸ்னா அவங்க வாழ்றதே சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தான் வாழ்வாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நான் ஹாப்பியா இருக்க தானே வாழ்றோம் அப்படி சொல்லி அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிப்பட்ட பர்சன் தான் ஹெடோனிசம்னு சொல்லுவாங்க. அது இங்க வராது. அப்புறம் பாருங்க டாக்மேட்டிசம். டாக்மேட்டிசம் அப்படின்னா எது சொன்னாலும் அப்படியே ஏத்துக்கிறது. அதுல அது கரெக்டா தப்பா எதையுமே யோசிக்க மாட்டாங்க. யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுவாங்க. அப்படி இருக்கிறவங்க தான் இந்த டாக்மேட்டிசம்னு சொல்றது. யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதை பத்தி எந்த கொஸ்டினுமே கேட்க மாட்டாங்க. டாக்மேட்டிசம். சரியா? கரெக்டான ஆன்சர் போஹிமியா. அடுத்து பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் ரூல் பை 1%. ஓகே, இந்த பேட்டர்ன் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு பேட்டர்னே வந்து நம்ம 2025 ஃபுல்லா இந்த பேட்டர்ன் தான் ரூல் பண்ணியிருக்கு. அதாவது சிஹெச்எஸ்எல்ல கேட்டிருக்காங்க, எம்பிஎஸ்ல கேட்டிருக்காங்க, சிபிஓல கேட்டிருக்காங்க, சிஜிஎல்ல கேட்டிருக்காங்க. எல்லாத்துலயுமே இந்த பேட்டர்ன் ரிப்பீட். சரி, இந்த இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஷன்ல இருக்க இதே 4 தான் திருப்பி 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 ஒவ்வொன்றுலயுமே கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஸோ இதை இம்பார்ட்டன்டா பார்த்துட்டு போங்க. கவர்மெண்ட் ரூல் பை, கவர்மெண்ட் ரூல் பண்றதை வச்சு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் கேட்டாங்க. 1% ரூல் பண்ணா என்ன சொல்லணும்? நிறைய எல்லாமே ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ல கேட்டதான். 1%க்கு என்ன சொல்லணும்? நிறைய பேர் ரூல் பண்ணா என்ன சொல்லணும்? மிலிட்ரி ரூல் பண்ணா என்ன சொல்லணும்? ராஜாக்கள் ரூல் பண்ணா என்ன சொல்லணும்? மக்கள் ஆட்சி நடந்தா என்ன சொல்லணும்? இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் ரூலை வச்சு நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரி, அந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்டா கேட்டிருந்தாங்க. சரி, இப்ப பாருங்க, இங்க என்ன கேக்குறாங்க? 1%. ஒரே ஒருத்தர் ரூல் பண்ணா அது என்னன்னு சொல்லுவோம்? ஆட்டோகிரசின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 1. அப்ப மத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. டெமோக்ரசி. டெமோக்ரசிங்கிறது இப்ப நம்ம இருக்கிறோம் இல்லையா, இந்தியா இருக்கிற மாதிரி மக்கள் ஆட்சி நடக்குது. மக்கள் வந்து யார் நமக்கு வந்து ஹெடா இருக்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, ஓட் போடுவாங்க, அதுபடி நடக்கும். அதுதான் டெமோக்ரசி. அப்புறம் பாருங்க அரிஸ்டோக்ரசி. அரிஸ்டோக்ரசி அப்படின்னா அந்த ஒரு மேம்பட்ட மக்கள் வந்து ஆட்சி பண்றது அரிஸ்டோக்ரசின்னு சொல்லுவோம். அப்புறம் ஒலிகாட்சின்னு இருக்கு. ஒலிகாட்சின்னு சொல்லும்போது ஸ்மால் குரூப்பா இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆட்சி பண்ணுவாங்க. இங்க எப்படி 1% பார்த்தோமோ அந்த மாதிரி மெனி பர்சன்ஸ் ஆட்சி பண்ணாங்கன்னா அது ஒலிகாசி. அப்ப இந்த கொஸ்டினுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது. ஓகே, இதுவும் வரப்போறதுல. சரி, அப்போ 1% ஆட்டோகிரசி. ரிச் பீப்புள் வந்து ரூல் பண்றாங்கன்னா அதுக்கும் அந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட்டடா கேட்பாங்க. இந்த இடத்துல 1% பதிலாக ரிச் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா பிளூட்டோகிரசி. பிளூட்டோங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இது கேட்டிருக்காங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட்ல இந்த கிரசிங்கிறது மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் மிலிட்ரி ரூல் பண்றதுக்கு ஜுண்டா அந்த மாதிரி ஒரு வேர்டு வரும். இது மிலிட்ரி அப்படிங்கனாலே இந்த வேர்டு வந்துடும். அப்புறம் கிங்கோ குவீனோ ராஜா ராணி இந்த மாதிரி எல்லாம் ஆட்சி பண்ணா மொனார்ச்சின்னு சொல்லுவாங்க. சில நாட்டுல எல்லாம் இருக்கு இல்லையா மொனார்ச்சி அப்படிங்கிறது. அப்புறம் வேற தியோங்கிற வார்த்தை வந்தாலே ரிலீஜியஸான வார்த்தைன்னு அர்த்தம். ஏத்திஸ்ட் தீஸ்ட் இதெல்லாம் படிச்சிருப்போம். அது மாதிரி தியோன்னு வந்தாலே தியோக்ரசி அப்படின்னா ப்ரீஸ்ட் மாதிரி பட்டவங்க நம்மள வந்து ரூல் பண்றாங்க அப்படின்னா அது தியோக்ரசின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கிரசி இருக்கும். இதெல்லாமே கவர்மெண்ட் ரூல். இது ஒரு தடவை பார்த்துட்டு போங்க. ஏன்னா இந்த பேட்டர்ன் ரொம்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. இங்க கரெக்டான ஆன்சர் ஆட்டோகிரசி. அடுத்து பார்க்கலாம். 4th கொஸ்டின் பாருங்க. கவர்மெண்ட் ரூல் பை த ரிச். அடுத்த கொஸ்டின்லேயே வந்துடுச்சு இல்லையா, பாத்துக்கோங்க. அந்த அளவுக்கு ரிப்பீட்டட் தான். இதுல பாருங்க கவர்மெண்ட் ரூல் பை ரிச். ரிச்சான மக்கள் ரூல் பண்ணா என்னன்னு சொல்லுவோம். பாஸ் பண்ணுங்க. ஏன்னா இப்பதான் நம்ம பார்த்தோம். நான் 3rd கொஸ்டின் ஃபுல்லா பார்த்திருந்தாலே இது தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பிளூட்டோகிரசி. ரிச் பீப்புள் ஆட்சி பண்றத பிளூட்டோகிரசின்னு சொல்லுவோம். மற்றதெல்லாம் பாருங்க டெமோக்ரசி. இப்ப நம்மளோட ஆட்சி மாதிரி மக்களோட ஆட்சியா டெமோக்ரசி. மொனார்ச்சினா கிங் இல்லைன்னா குவீன். தியோக்ரசின்னு சொல்லும்போது ரிலீஜியஸ் வைஸ் யாராச்சும் ரூல் பண்ணாங்கன்னா அது தியோக்ரசி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். 5th கொஸ்டின். Group of people who travel with an important or famous person. ஓகே, அதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு 4-5 பேர் சேர்ந்து இம்பார்ட்டன்ட் இல்ல ஒரு ஃபேமஸான பர்சன் கூட டிராவல் பண்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்களா. கேம்பட், கோஹாட்ஸ், கேரவன், என்டோரேஜ். கொஞ்சம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஏன்னா இது அவ்வளவு ரிப்பீட்டட் கிடையாது. சரி பாருங்க. ஃபர்ஸ்ட் கேம்பட். இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். கேம்பட் அப்படிங்கிறது கேம்ல யூஸ் பண்ணுவோம். செஸ்ல நிறைய ஸ்போர்ட்ஸ் டேம் படிப்போம் இல்லையா, ஜிகேல நம்ம எஸ்எஸ்சி ஜிகேல படிச்சிருப்போம் ஸ்போர்ட்ஸ் டேம். அதுல கேம்பட் படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து கேம்பட்னு சொன்னாலே இது ஸ்ட்ராட்டஜி இல்ல ட்ரிக் அப்படின்னு அர்த்தம். சரி, கேம்பட்டோட மீனிங்கே ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா ட்ரிக். இது வந்து நம்ம செஸ்ல வர யூஸ் பண்ணுவோம் இந்த வார்த்தை. ஸ்போர்ட்ஸ் டேர்ம்ல பார்த்துப்போம். ஸோ கேம்பட் அது இங்க வரப்போறது இல்லை. இங்க டிராவல் பத்தி பேசிட்டு இருக்காங்க, கேம்ஸ் பத்தி சொல்லலை. ஸோ இதை வந்து நம்ம தூக்கிடலாம். அடுத்து பாருங்க கொஹாட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஹாட்ஸ் அப்படின்னா நம்மளோட கம்பெனியனை சொல்லலாம், இல்ல நம்மளோட குரூப்பை சொல்லலாம்.
பட் இங்க குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ டிராவல் வித் இம்பார்ட்டன்ட் ஆர் ஃபேமஸ் பர்சன். இங்க ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் கூட தான் நம்ம டிராவல் பண்றோம். நம்மளோட குரூப் கிடையாது, நம்மளோட கம்பெனியன் கிடையாது, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ அந்த கோஹர்ட்ஸ் அப்படிங்கிறது இங்க வரப்போறது. சரியா? இப்போ கேரவன்னு சொல்லும்போது இது டிராவலர்ஸோட ஒரு குரூப். இந்த டெசர்ட்க்குலாம் போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்பெஷலா டெசர்ட் போறவங்க. ஸோ குரூப் ஆஃப் டிராவலர்ஸ் தான் நம்ம கேரவன்னு சொல்லுவோம். இங்கேயுமே குரூப் ஆஃப் டிராவலர்ஸ் தான், பட் இங்க தெளிவா வித் அன் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேமஸ் பர்சன் சொன்னாலும் இதுவுமே வரப்போறது இல்லை. என்டோரேஜ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். டூர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கா, என் டூர் ஏஜ், இதுதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இதுதான் வந்து குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன் கூட டிராவல் பண்றது. அடுத்து பார்க்கலாமா? 6th கொஸ்டின் பாருங்க. A person who lives alone, தனிமையில வாழக்கூடிய பர்சனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. மாங்க், செயின்ட், ரெக்லூஸ், பேச்சுலர். பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நமக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம என்ன நினைப்போம், பேச்சுலரா இருக்கலாம்னு நினைப்போம், பேச்சுலரும் தனியா இருப்பாங்கன்னு நினைப்போம். பட் பேச்சுலருங்கிறவங்க தனியா இருப்பாங்கன்னு கிடையாது. கல்யாணம் ஆகாத ஒரு பையனை சொல்றதுக்கு பேச்சுலர்னு சொல்லுவோம். பேச்சுலர்ஸ் ரூம்னு இருக்கும். கரெக்டா எல்லா பேச்சுலர்ஸும் சேர்ந்து கூட இருப்பாங்க. ஸோ தனியா இருக்கிறவங்க பேச்சுலர் கிடையாது, கல்யாணம் ஆகாதவங்க மட்டும் தான் பேச்சுலர். அதுக்கப்புறம் செயின்ட்ங்கிற வார்த்தை. செயின்ட்ங்கிறவங்க புனிதமான ஒரு ஆட்களை தான் நம்ம செயின்ட்னு சொல்லுவோம். தனியா தான் இருப்பாங்கன்னு எந்த தேவையும் கிடையாது, குரூப்பா கூட இருக்கலாம். ஸோ அதுவுமே வராது. அதே மாதிரி மாங்க், மாங்குங்கிறது ஒரு ரிலீஜியஸ் பர்சன். ஓகே, துறவின்ற மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, ரிலீஜியன் சார்ந்தவங்க தனியா இருப்பாங்கன்னு கிடையாது. ரெக்லூஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ரெக்லூஸ் அப்படின்னா மக்களை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அவங்களுக்கு மக்களோட இருக்கிறது, இன்ட்ராக்ட் பண்றது அந்த அளவுக்கு பிடிக்காது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெக்லூஸ். கரெக்ட் ஆன்சர் ரெக்லூஸ். ஓகேவா? அடுத்து பார்க்கலாம். எல்லா கொஸ்டினும் ஒரு தடவை பாஸ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எல்லா கொஸ்டினுமே ரிப்பீட்டட், இதுவுமே புதுசா இல்ல. இது எல்லாமே நீங்க ஈஸியா போடலாம். பாருங்க, கில்லிங் ஆஃப் ஒன் சன் ஆர் டாட்டர். ஒருத்தங்களோட பொண்ணையோ பையனையோ அவங்க கொண்டுட்டாங்க, அப்பா அம்மாவே அவங்களோட குழந்தைங்களை கொல்றாங்க அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்னுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரிப்பீட்டடா கேட்டிருப்பாங்க. கில்லிங்னு வந்தாலே அது சைடுன்னு முடியும். சரியா? இந்த சைடு அப்படிங்கிற கோட் வேர்டே வந்து கில். அதான் ஜப்பான், இங்க எல்லாத்துலயுமே சைடு தான் இருக்கு. ஸோ அதை வச்செல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது, தெரிஞ்சிருக்கணும். ஆனா இந்த பேட்டர்ன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைடு அப்படின்னா கில்லிங். அதே மாதிரி சின்ன சின்ன வேர்ட்ஸ் இருக்கும். ஃப்ராட்டினா பிரதர், பேட்ரினா மதர், மேட்ரினா மதர், பேட்ரி ஃபாதர், மேட்ரினா மதர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்கும். ஓகே, மேட்டர்னல், பேட்டர்னல், இதெல்லாம் நம்ம இந்த பிளட் ரிலேஷன் கொஸ்டின்ல படிச்சிருப்போம்ல. பேட்டர்னல் அங்கிள், மேட்டர்னல் அங்கிள், அதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எம்ஏடின்னு வந்தா அம்மான்னு அர்த்தம். சரியா? இதே பிஏஆர், ஓகே, பிஏடிஆர்ஐ, பேட்ரி அப்படின்னு வந்தா ஃபாதர்னு அர்த்தம். இதே பேரி அப்படின்னா ரெண்டு பேரும் பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் இந்த பேரி. சரியா? இப்போ பாரிசைட்னா நம்மளோட அப்பா அம்மாவை நம்மளே கொன்னா அது பாரிசைட். மேட்ரிசைட் அப்படின்னா அம்மாவை கொல்றது. பிராக்டிசைட் அப்படின்னா நம்மளோட சொந்த அண்ணன் தம்பியை கொல்றது, இது பிராக்டிசைட். இதே பிலிசைட் அப்படின்னு சொல்லும்போது தான் இதுதான் கரெக்டான ஆன்சர். தன்னோட குழந்தைய கொல்றது, பொண்ணோ பையனையோ கொல்றதா பிலிசைட். இதுதான் கரெக்ட் ஆன்சர். இது போக நம்ம சூசைட், சூசைட்னா நம்மளே கொல்றதா என்ன சொல்லலாம், சூசைடுன்னு சொல்லலாம். ஹோமிசைடுன்னு இருக்கும், ஃபியூட்டிசைடுன்னு இருக்கும், கருவுல இருக்க குழந்தைய கொல்றது, இன்ஃபான்டிசைடுன்னு இருக்கும். இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். சரியா? சரி, இப்போ ஆப்ஷன்ல இருக்கிறது மட்டும் பாத்துக்கோங்க. நம்ம வந்து ஃபுல்லா பாத்துட்டு இருந்தோம்னா முடியாது. அடுத்து பார்க்கலாம். சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 8th கொஸ்டின். The person who studies animals. அனிமல்ஸ் பத்தி படிக்கக்கூடிய பர்சனை என்னன்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்னுமே ரிப்பீட்டட். இந்த மாதிரி கேட்டுட்டே இருப்பாங்க. அனிமல்ஸ் பத்தி படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம், பிளான்ஸ் பத்தி படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம், டிசீஸ் பத்தி படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம், இப்படி ஒன்னொன்னா காயின்ஸ் பத்தி படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ் பத்தி படிக்கிறோம். இது மாதிரி டிஃப்ரெண்டா வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, அனிமல்ஸ் பத்தி படிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம். ஆப்ஷன்ஸ் பாருங்க. சுவாலஜிஸ்ட். இந்த சூ அப்படிங்கிற வார்த்தையே சூல வந்து அனிமல்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சே கண்டுபிடிச்சிக்கலாம். சுவாலஜிஸ்ட் அப்படிங்கிறது தான் அனிமல்ஸ் பத்தி படிக்கிற பர்சன்ஸை நம்ம சொல்றது. அப்ப இந்த பாட்டனிஸ்ட்னா என்னது, இது பிளான்ஸ் பத்தி படிக்கிறவங்கள சொல்றது. இந்த இடத்துல அனிமல்ஸ்க்குள்ள பிளான்ஸ் இருந்ததுன்னா இதை தான் சூஸ் பண்ணி இருந்திருக்கணும். அப்புறம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அப்படின்னா இந்த அனிமல்ஸ்க்குள்ள ஹியூமன்ஸ் இருந்துச்சுன்னா ஆந்த்ரோபாலஜிஸ்ட். ஆந்த்ரோ அப்படிங்கிற வார்த்தையே ஹியூமன்ஸ் தான். ஸோ அது ஹியூமன்ஸ் பத்தி படிக்கிறது. இப்போ பாருங்க, பேத்தாலஜிஸ்ட். பேத்தோ அப்படின்னா டிசீஸ், நோய்கள் பத்தி படிக்கிறது பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லுவோம். இது எல்லாமே பர்சன்ஸ் ஹூ ஸ்டடிஸ், பட் என்ன ஸ்டடிஸ் அப்படிங்கிறத பொறுத்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். நீங்க அனிமல்ஸ் அப்படிங்கிறதுனால சுவாலஜிஸ்ட்ங்கிறது கரெக்டா இருக்கு. அடுத்து பார்க்கலாம். 9th கொஸ்டின். A person who studies the origin of words. வேர்ட்ஸோட ஒரிஜின் பத்தி படிக்கிறவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு வார்த்தை எப்படி உருவாச்சு, லாட்டின்ல இருந்து வந்துச்சா, கிரீக்ல இருந்து வந்துச்சா, எப்படி இந்த வார்த்தை உருவாச்சு அப்படிங்கறத பத்தி படிப்பாங்க. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் பாருங்க. philologist, etymologist, linguist, grammarian. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, philologistன்னு சொல்லிருக்காங்க. philologist அப்படின்னா லாங்குவேஜோட ஹிஸ்டரிய படிக்கிறது. ஓகே, இங்க வந்து ஒரிஜின் ஆஃப் வேர்ட்ஸ், இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அந்த வேர்ட்ஸ் எங்க இருந்து ஒரிஜின் ஆச்சு அப்படிங்கிறது. பட் இந்த philologist அப்படின்னா லாங்குவேஜோட ஹிஸ்டரிய படிக்கிறது. இப்ப தமிழ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டா அதோட ஹிஸ்டரி, அது எப்படி தோன்றுச்சு, யாரு ஸ்டார்ட் பண்ணா, சங்கம் வளர்த்தாங்களா, அது மாதிரி நிறைய இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே படிக்கிறது தான் இந்த philologist. இனி ஒரு லாங்குவேஜோட ஹிஸ்டரி படிக்கிறது. ஸோ அது இங்க வராது.
கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் பாருங்க எட்டிமாலஜிஸ்ட். எட்டிமாலஜிஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ட்ஸோட ஒரிஜின் பத்தி படிக்கிறது. ஸோ இது கரெக்டான ஆன்சர் எட்டிமாலஜிஸ்ட். அப்ப லிங்குவிஸ்ட் அப்படின்னா என்ன? லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறது. எல்லாமே லாங்குவேஜ் பத்தி கொடுத்துட்டாங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. பட் தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தோட சின்ன சின்ன நுவான்ஸ் தெரிஞ்சுட்டா அடுத்த எக்ஸாம்ஸ் தேர்வுனா ஈஸியா இருக்கும். பாருங்க, லிங்குவிஸ்டிக் அப்படின்னு சொல்லும்போது லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் பத்தி படிக்கிறது. ஓகே, அது வராது. அப்புறம் கிராமரியன் அப்படின்னா கிராமர்ல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஒரு லாங்குவேஜ்க்குமே கிராமர் இருக்கும் இல்லையா, அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்கள தான் கிராமரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எதுவுமே படிச்சிருக்க மாட்டாங்க, ஒரு எக்ஸ்பர்ட். ஓகே, வேற என்ன இருக்கு? இவ்வளவுதான். ஸோ எட்டிமாலஜிஸ்ட் தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாமா? 10th கொஸ்டின் போலாம். A large confused mass of people. லார்ஜ் ஒரு பெரிய கன்ஃபியூஸ்ட் மாஸ் ஆஃப் பீப்புள்னாலும் நிறைய கன்ஃபியூஸ்ட் குழப்பத்தோட இருக்கக்கூடிய அந்த பீப்புள் நம்ம என்னன்னு சொல்றோம்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, கன்வோகேஷன், மெயில் ஸ்ட்ராம், விசிட்டிடியூட், மேசினேஷன். ஓகே, இதுல கன்வோகேஷன் அப்படின்னு சொன்னா சும்மா எல்லாரும் குரூப்பா கூடுவாங்க இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், கன்வோகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த ஒரு குழப்பமோ ஒரு கன்ஃபியூஷன்ல யாருமே கூடுறது கிடையாது, நார்மலான ஒரு கேதரிங். சரியா? இப்போ அது இங்க வரப்போறது இல்லை. இங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவான டோன்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அதை விட்டுலாம். அப்புறம் பாருங்க, மெயில் ஸ்டோம், இதுதான் கரெக்ட். இது ஒரு குழப்பத்தினால கூடக்கூடிய கூட்டம். இப்போ ரோட்ல ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், நமக்கு தெரியாது, சுத்தி நிறைய பேர் நிற்பாங்க. அப்ப என்ன ஆச்சு என்னன்னே தெரியாம நம்ம ஒரு குழப்பத்துல கூடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பட்டதான் இந்த மெயில் ஸ்டோம். அப்ப அடுத்தது பாருங்க, இந்த விசிட்டிடியூட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து சேஞ்ச் ஆஃப் ஃபார்ச்சூன், அதை தான் வந்து விசிட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நமக்கு நடந்த ஒரு பாசிட்டிவான விஷயம் மாறுது அப்படிங்கிறது, லக்ல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்போது விசிட்டிடியூட். அப்புறம் இந்த மேசினேஷன் சொல்லும் போது இது ஒரு பிளான சொல்றது, பிளாட் இல்ல ஒரு பிளான சொல்றதுக்கு மேசினேஷன், அதெல்லாம் இங்க வராது. அடுத்து பார்க்கலாம் 11th கொஸ்டின். a person who steers a ship. a person who steers a ship, இது என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, போட்ஸ்வைன், கேப்டன், ஸ்டீவர்ட், ஹெல்ஸ்மேன். கப்பலை இயக்கக்கூடிய அந்த ஆளை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, போட்ஸ்வைன் அப்படின்னு சொல்லும் போது ஷிப்போட ஆபீசரை சொல்றதுக்கு போட்ஸ்வைன். அவர் ஆபீசர், அவர் இயக்கலாம் மாட்டார். அப்புறம் பாருங்க, கேப்டன், கேப்டன்ங்கிறது லீடர், அதுவுமே வராது. அப்புறம் ஸ்டீவர்ட், ஸ்டீவர்டுங்கிறது சர்வெண்ட், ரொம்ப கீழே இருக்கிறவங்கள சொல்றது. ஓகே, அப்போ இது சர்வெண்ட் ஆயிரும். அப்போ ஹெல்ஸ்மேன் அப்படிங்கிறதா, ஹெல்ம்ஸ்மேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவங்க தான் இயக்குவாங்க, அந்த ஷிப்பை இயக்குறவங்களே இந்த ஹெல்ம்ஸ்மேன் தான். இவர் கொடுத்திருக்க 4 ஆப்ஷனுமே ஷிப் பத்தியானது தான். ஷிப்போட கேப்டனை பத்தி, ஷிப்போட லீடர் பத்தி, ஷிப்போட ஆபீசர் பத்தி, ஷிப்போட சர்வெண்ட் பத்தி ஒன்னொன்னா கேட்டிருக்காங்க. எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம் 12th கொஸ்டின். எல்லா கொஸ்டினும் பாஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. 12th பாருங்க, a person who makes map of stars. ஸ்டார்ஸோட மேப்ஸை உருவாக்குற பர்சனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, கார்டோகிராஃபர், அஸ்ட்ரானமர், அஸ்ட்ராலஜர், காஸ்மோகிராஃபர். இதுல கொடுத்துருக்க அந்த 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா, 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை ரிப்பீட் பண்ணிட்டாங்க. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்டோகிராஃபர். இது தப்பு. இது என்னன்னா, இவருமே ஹூ மேக்ஸ் மேப்பை மேக் பண்றவங்க தான். இதுல ஆஃப் ஸ்டார்ஸ் போடாம வெறுமனே ஹூ மேக்ஸ் மேப்னு கேட்டிருந்தா இந்த கார்டோகிராஃபர் தான் நம்ம சூஸ் பண்ணிருப்போம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மேப் அப்படின்னா நம்ம எர்த்தோட மேப் கரெக்டா, அதுதான் இந்த கார்டோகிராஃபர். இப்போ இதுல வந்து ஆஃப் எர்த்ன்னு கேட்டிருந்தாலோ இல்ல நார்மலா ஒண்ணுமே கொடுக்காம மேப்ஸ் மட்டும் கொடுத்திருந்தாலோ நம்ம இந்த கார்டோகிராஃபர் தான் சூஸ் பண்ணிருப்போம். பட் இங்க ஸ்டார்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ இந்த கார்டோகிராஃபர் வராது, பிகாஸ் இது எர்த்துக்கான மேப்பை மேக் பண்ணக்கூடிய பர்சன். அப்புறம் அஸ்ட்ரானமர். இந்த அஸ்ட்ரானமர், அஸ்ட்ராலஜர் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அஸ்ட்ரானமர் அப்படின்னா ஸ்டார்ஸ் பத்தி சயின்டிபிக்கலா படிக்கிறவங்க அஸ்ட்ரானமர். இதே அஸ்ட்ராலஜர் அப்படின்னா நம்ம ஜோசியக்காரங்க, அவங்க வந்து ஸ்டார்ஸை வச்சு இந்த ராசி பலன் அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றவங்க. இதுல வந்து சயின்டிபிக் கிடையாது, பட் அஸ்ட்ரானமர்ங்கிறவங்க சயின்டிஸ்ட் மாதிரி. சரியா? அது இங்க வராது. ஏன்னா இங்க யாரு மேப்பை மேக் பண்ணுவான்னு தான் கேக்குறாங்க, ஸ்டார்ஸோட மேப்பை, மற்றபடி உள்ள ஸ்டார்ஸ் பத்தி கேட்கல. கரெக்டான ஆன்சர் காஸ்மோகிராஃபர். கார்டோகிராஃபர் மாதிரி காஸ்மோகிராஃபர், சின்ன டிஃபரன்ஸ் தானே இருக்கு, காஸ்மோ கார்டோ. காஸ்மோ அப்படின்னாலே இந்த ஸ்டார்ஸ் தான். ஸோ இந்த ஸ்டாரோட மேப்பை மேக் பண்றவங்கள காஸ்மோகிராஃபர்னு சொல்றோம். அடுத்து பார்க்கலாம் 13th கொஸ்டின். பாஸ் பண்ணி டைப் பண்ணுங்க. a piece of writing that introduce a novel. ஓகே, ஒரு ரைட்டிங் நாவலை இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ரைட்டிங்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. இப்போ நீங்க நார்மலாவே ஒரு புக் எடுத்தீங்கன்னா அதுல ஃப்ரண்ட் பேஜ் இருக்கும், பேக் இருக்கும். ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க, அதே மாதிரி பின்னாடி இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும். கரெக்டா? அதுதான் இது ஒரு புக் ஒரு நாவல். எதுனாலுமே அது இன்ட்ரடியூஸ் பண்றது, அந்த புக் பத்தி இன்ட்ரடியூஸ், இந்த புக்கை எதை பத்தி சொல்லுது இல்ல இந்த நாவல் எதை பத்தி சொல்லுது அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ற அந்த போர்ஷனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ரொலாக்னு சொல்லுவாங்க. இது வந்து நாவல் கிடையாது, புக்கா இருக்கலாம், இது ஒரு மூவியா இருக்கலாம், ஏதோ இந்த செல்ஃப் இன்ட்ரோ மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த ப்ரொலாக். ஓகே, இப்போ எபிலாக்னா அப்ப என்னவா இருக்கும்னா எண்டிங் பார்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? எண்டிங் பார்ட் தான் ஒரு புக்கோட இல்ல நாவலோட எண்டிங் பார்ட். இன்ட்ரடியூஸ்க்கு பதிலா அந்த முடிக்கிறது, பினிஷ் பண்றது அப்படின்னு கேட்டிருந்தா எபிலாக்ங்கிறது கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க, எக்ஸப்ட்னு கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா அந்த நாவலை அப்படியே ஷார்ட்டா சுருக்கி ஒரு ஷார்ட்டா முடிக்கிறோம்ல, அது எக்ஸப்ட், அது வராது. அப்புறம் சினாப்சிஸ்.
சினாப்சிஸ்ங்கிறது சம்மரி. ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் சினாப்சிஸ்ன்னு ஒன்று எழுதுவோம். அதாவது ஒரு எஸ்ஸே எழுத போறோம் அப்படின்னா பேஜை வேஸ்ட் பண்ணணுன்றதுக்காகவே சினாப்சிஸ் அப்படின்னு போட்டு, இப்போ ஏதோ ஒரு கருத்து பத்தி நம்ம எழுத போறோம் அப்படின்னா சினாப்சிஸ்ன்னு போட்டு முன்னுரை, அப்புறம் அதோட பயன்கள், அதோட தீமைகள், இப்படி எல்லாம் போடுவோம். அடுத்த முடிவுரை, இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா ஹெட்டிங்ஸையும் ஒரு இதுக்கு கொண்டு வருவோம் இல்லையா, அந்த சம்மரி தான் இந்த சினாப்சிஸ். சினாப்சிஸ்னாலே சம்மரி, அது இங்க வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் ப்ரோலாக். எண்டிங் கேட்டிருந்தா எபிலாக். அடுத்து பார்க்கலாம். 14 பாருங்க. பர்சன் ஹூ இஸ் அகெயின்ஸ்ட் மேரேஜ். மேரேஜுக்கு அகெயின்ஸ்டா இருக்க பர்சனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. ஓகே, அதாவது கல்யாணத்துமே பிடிக்காது, கல்யாணம்ன்ற பேர் எடுத்தாலே பிடிக்காம இருப்பாங்க இல்லையா, அது. இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். ஹேட் இல்ல அகெயின்ஸ்ட்ங்கிற வார்த்தை வந்தா, அகெயின்ஸ்ட் இல்லைன்னா ஹேட், வெறுக்கிறது இல்ல அதுக்கு எதிராக போறது அப்படின்னா அதுக்கான அந்த ரூட் வேர்டு தான் இந்த மிஸ் அப்படிங்கிற ரூட் வேர்டு. ஓகே, இந்த மிஸ்ஸை வந்து அதுக்குதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அது வந்து ஹேட் அப்படிங்கிற மீனிங்ல தான் மிஸ் வரும். ஓகே, மேரேஜை பிடிக்காதவங்க அப்படிங்கிற பட்சத்துல மிசோகினிஸ்ட், மிசோகேமிஸ்ட், இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் அப்படிங்கறத கெஸ் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, GYN இருக்கு. நம்ம ஸ்கூல்ல இந்த பயாலஜில படிச்சிருப்போம், ஆண்ட்ரீஷியம், கைனீஷியம்னு படிச்சிருப்போம். GYN வந்தாலே அது விமனை குறிக்கும். இதே ஆண்ட்ரீஷியம், ANDன்னு வந்தா அது மென்னை குறிக்கும். இதுவும் ஒரு ரூட் வேர்ட். எப்படி மிஸ் ஒரு ரூட் வேர்டா படிச்சோமோ அதே மாதிரி GYNங்கிறது ஒரு ரூட் வேர்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி GAMனாலே மேரேஜ்னு அர்த்தம். ஓகே, அப்போ இதெல்லாமே ரூட் வேர்ட். GYNனா விமன், GAMனா மேரேஜ், MISனாலே ஹேட். ஸோ இந்த ரூட் வேர்ட் தெரிஞ்சாலே ஈஸியா அதை போட முடியும். A person who is against marriage, against வந்தனால மிஸ்ன்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டே எலிமினேட் பண்ணிடுவோம். அப்புறம் மேரேஜ்ன்னு இருக்கனால கேம்னு தெரியும். ஸோ மிஸ் கேமிஸ்ட் அப்படிங்கிறதா, மிசோகேமிஸ்ட் அப்படிங்கிறதா கரெக்டான ஆன்சர். மேரேஜை ஹேட் பண்றது. ஆன்சர் ஆப்ஷன் 4. மற்ற ஆப்ஷன்ஸ் என்னது? மிசோகைனிஸ்ட்னு சொல்லும்போது விமனை ஹேட் பண்றது, அகெயின்ஸ்ட் விமன் இருந்துச்சுன்னா மிசோகைனிஸ்ட். அப்புறம் ஏசெட்டிக் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே அதான் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். சிம்பிளான லைஃப் வாழ்றவங்க. அப்புறம் செலிபேட் அப்படின்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க, வெறுக்கிறாங்கன்னு கிடையாது. இங்க வந்து அகெயின்ஸ்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, கல்யாணத்தை எதிர்க்கிறவங்க. பட் செலிபேட்டுங்கிறவங்க அகெயின்ஸ்ட் கிடையாது, பட் அவங்களோட நிலைமை அப்படி இருந்திருக்கலாம். பொண்ணு கிடைக்காம இருந்திருக்கலாம், மாப்பிள்ளை கிடைக்காம இருந்திருக்கலாம், இப்படி கூட இருந்திருக்கலாம். ஸோ செலிபேட்டுங்கிறவங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். நாட் அகெயின்ஸ்ட் மேரேஜ். சரியா? ஸோ அகெயின்ஸ்ட் வரும்போது மிசோகேமஸ் தான் கரெக்டா இருக்கும். நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட்லேயே செலிபேட்டை பார்த்துட்டு ஆமா இல்ல செலிபேட்னாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு சூஸ் பண்ணிட கூடாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே நமக்கு ஆன்சரா இருக்குன்ற பட்சத்துல எதுக்கும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸ் ஒரு தடவை பார்த்துடணும். சரியா? அப்பதான் நமக்கு கரெக்டான ஆன்சர் சூஸ் பண்ண ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து கடகடான் பண்ணணும், டைம் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச கொஸ்டினை கூட இந்த மாதிரி தப்பு பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. அடுத்து பார்க்கலாம் 15th கொஸ்டின். The person who compiles dictionary. டிக்ஷனரியை கம்பைல் பண்றவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. இதுவும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய தடவை கேட்டிருக்காங்க. சரியா? அதுல பாருங்க, லிங்குவிஸ்ட், கிராமரியன்லாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். கரெக்டா? லெக்சிகோகிராஃபர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, கேலிகிராஃபர் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல கம்பைல்ஸ் டிக்ஷனரி, டிக்ஷனரியை கம்பைல் பண்றவங்க என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் அப்படின்னா லாங்குவேஜோட ஒரு எக்ஸ்பர்ட், வராது. கிராமரியன் அப்படின்னா கிராமர்ல எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க, வராது. லெக்சிகோகிராஃபர் அப்படின்னு சொன்னாதான் கம்பைல்ஸ் டிக்ஷனரி. ஆன்சர் ஆப்ஷன் 3. இப்போ கேலிகிராஃபர் அப்படிங்கிறது என்னது? பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை சொல்றது கேலிகிராஃபின்னு சொல்லுவாங்க. கேலிகிராஃபர் அப்படின்னா அதை எழுதக்கூடிய அந்த பர்சன் சொல்றது கேலிகிராஃபர். சில பேர் அந்த வித்தியாசமாலாம் எழுதுவாங்கல்ல, இப்போ எஸ் அப்படிங்கிறதே வெரைட்டியா எஸ் போடுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ ஒரு பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கை சொல்றது அந்த கேலிகிராஃபர். அது இங்க வராது. லெக்சிகோகிராஃபர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பார்க்கலாம் 16th கொஸ்டின். A person who collects stamps. ஸ்டாம்பை கலெக்ட் பண்ணக்கூடிய பர்சனை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. நுமிஸ்மாட்டிஸ்ட், பிலாட்டலிஸ்ட், கலெக்டர், கியூரேட். இந்த நாள்ல என்னது? ஸ்டாம்பை கலெக்ட் பண்றாங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நுமிஸ்மாட்டிக்ஸ் இருக்கா. நுமிஸ்மாட்டிக்ஸ் சொல்றவங்க இந்த ஸ்டாம்புக்கு பதிலா காயின் இருந்துச்சுன்னு வைங்க, நுமிஸ்மாட்டிக்ஸ் தான் ஆன்சர். நுமிஸ்மாட்டிக்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. காயின் கலெக்ட் பண்றவங்கள நம்ம நுமிஸ்மாட்டிக்ஸ் சொல்லுவோம். அப்போ அது இங்க வராது. அப்புறம் பாருங்க, பிலாட்டலிஸ்ட். பிலாட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாம்ப் கலெக்ட் பண்றவங்க. கொஸ்டின்ல தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 2. அடுத்து பாருங்க, கலெக்டர். கலெக்டர்னா ஜென்ரலா சொல்றது, நம்ம டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர் யாரு அப்படின்னு சொல்றதும் சொல்லலாம். இல்ல சும்மா எதை வேணா கலெக்ட் பண்ணுவாங்க, டிக்கெட் கலெக்ட் பண்ணுவாங்க, புக் கலெக்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஜென்ரலா ஒரு விஷயத்த கலெக்ட் பண்றதா கலெக்டர். கியூரேட்டர்னு சொல்றவங்க மியூசியம்ஸ் இருக்கும் இல்லையா, மியூசியத்தை அவங்க பொறுப்புலதான் மியூசியம் இருக்கும், மியூசியத்தோட மேனேஜர் அப்படின்னா கியூரேட்டர்னு சொல்லலாம். இதுவுமே கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பார்க்கலாமா? 17 பாருங்க, பர்சன் ஹூ கலெக்ட்ஸ் காயின்ஸ். காயின் கலெக்ட் பண்றவங்கள என்னன்னு சொல்லுவோம்? இப்பதான் பார்த்தோம் இல்லையா, இது நமக்கு தேவையில்லை. நுமிஸ்மாட்டிஸ்ட் ஈஸியா போட்டு போயிடலாம். ஓகே, அடுத்து பாருங்க, மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆர்கியாலஜிஸ்ட், ஹிஸ்டாரியன், எக்கனாமிஸ்ட். அதுலேயே ஹிஸ்டரி, எக்கனாமின்ற மாதிரி இருக்கு. ஸோ ஹிஸ்டரி பத்தி படிக்கிறவங்க, எக்கனாமி பத்தி படிக்கிறவங்க இது ஈஸியா எலிமினேட் ஆயிரும். அப்புறம் ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது பழைய பொருட்கள் பத்தி எல்லாம் படிக்கிறவங்க, அது இங்க வராது. அடுத்து 18 பாருங்க, a short version of a written text with only the main point.
ஓகே, ஒரு ரிட்டன் டெக்ஸ்டோட ஷார்ட் வெர்ஷன். அதாவது இப்போ ஏதோ பெரிய கட்டுற மாதிரி இருக்கு, அதை வந்து ஷார்ட்டா சுருக்கி சொல்றது, மெயின் பாயிண்ட் மட்டும் வச்சு சுருக்கி சொல்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்கறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, ப்ரிசைஸ், எக்ஸ்ட்ராக்ட், எக்ஸப்ட், எபிலாக். இதுல எபிலாக், எக்ஸப்ட் இந்த ரெண்டுமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எபிலாக் வந்து எதுக்கு பார்த்தோம்? ஒரு நாவலோட எண்டிங்கா சொல்றதுக்கு எபிலாக்னு பார்த்தோம். ப்ரோலாக்ங்கிறது ஸ்டார்டிங், இதே எபிலாக்ங்கிறது எண்டிங். ஈன்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு கூட சொல்லியிருப்பேன், கரெக்டா? அது இங்க வராது. அதே மாதிரிதான் இந்த எக்ஸப்ட் ஷார்ட்டா சொல்றது, ஒரு பேசேஜா ஷார்ட்டா சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் அ ரிட்டன் டெக்ஸ்ட் வித் ஒன்லி மெயின் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுலதான் நிறைய பேருக்கு டவுட் வரும். எக்ஸப்டும் நம்ம ஷார்ட்னு தானே பார்த்தோம் அப்படிங்கிறது. பட் கரெக்ட் ஆனது ப்ரிசைஸ் தான், இது வராது. இது ஷார்ட் பேசேஜ், இது வந்து ப்ரிசைஸ்ங்கிறது ஷார்ட் வெர்ஷன், டெக்ஸ்டோட ஷார்ட் வெர்ஷன். ஓகேவா? இப்போ என்ன சொல்லலாம்னா ஷார்டஸ்ட் வெர்ஷன் அப்படின்னா கவர்மெண்ட் ஜிவிடின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். சரியா? அப்புறம் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லும் போது ஒரு டெக்ஸ்டோட பார்ட், அதுதான் எக்ஸ்ட்ராக்ட். கரெக்ட் ஆன்சர் ப்ரிசைஸ். அடுத்து பார்க்கலாம். 19 கொஸ்டின் பாருங்க. பர்சன் ஹூ ஸ்டடீஸ் பிளான்ஸ், பிளான்ஸ் பத்தி படிக்கிறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அனிமல்ஸ் பத்தி படிக்கிறவங்கள சுவாலஜிஸ்ட்னு பார்த்தோம். அப்போ பிளான்ஸ் பத்தி படிக்கிறவங்க பாட்டானிஸ்ட். அப்போ மீதி என்னது? பயாலஜிஸ்ட்னு சொல்லும் போது ரெண்டுமே பத்தி, பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பத்தி படிக்கிறவங்க பயாலஜிஸ்ட், அது வராது. அப்புறம் ஹார்டிகல்ச்சரிஸ்ட், ஹார்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது கார்டனர் மாதிரி, பிளான்ட் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். தோட்டக்கலையில வந்து ரொம்ப நிபுணரா இருக்கவங்க இல்ல வல்லுநரா இருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த ஹார்டிகல்ச்சரிஸ்ட், அது இங்க வராது. ஆன்சர் பாட்டனிஸ்ட். அடுத்து பார்க்கலாம். 20th கொஸ்டின் பாருங்க. ஒன் ஹூ டெல்ஸ் anecdotes in a skillful and amusing way. அதாவது ஒரு ஸ்டோரிய ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா அண்ட் அம்யூசிங், ரொம்ப ஃபன்னியா சொல்லக்கூடியவங்கள என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ரெக்கவுண்டியர், இதுதான் கரெக்ட். அவங்களால வந்து அந்த ஸ்டோரியை வந்து ஒரு ஸ்கில்ஃபுல்லாவும் அம்யூசிங்காவும் சொல்ல முடியும், அதாவது ஃபன்னியாவும் சொல்ல முடியும். சரியா? மொத்த ஆப்ஷன்ஸ் என்னது? சைபாரேட். சைபாரேட் அப்படின்னா லக்ஸரியும் பிடிக்கும் இல்லையா, அதான் சைபாரேட். ஆடம்பரத்தை விரும்புறவங்கள சைபாரேட்னு சொல்லுவோம். எல்லாத்துலயுமே ஆடம்பரமா இருக்கணும்னு நினைப்பாங்க. இதே மார்டினட் அப்படின்னா ரொம்ப டிசிப்ளினா இருப்பாங்க, அவங்கள மார்டினட் அப்படின்னு சொல்லுவோம். டிசிப்ளினா ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க, அது மார்டினட். அப்புறம் எப்பிகுரியன். எப்பிகுரியன் அப்படின்னா இது லக்ஸரியை விரும்புறவங்களும் சொல்லலாம், ஃபுட்டை ரொம்ப விரும்புறவங்களும் சொல்லலாம். லக்ஸரியான ஃபுட்டை விரும்புறவங்கன்னு சொல்லலாம் எப்பிகுரியன். இதுல கொடுத்திருக்க 4 ஆப்ஷனுமே ரிப்பீட், தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டான ஆன்சர் அக்கௌண்டியர். அடுத்து பார்க்கலாம். 21 பாருங்க. a person who spends too much, அதிகமா ஸ்பெண்ட் பண்றவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அதுல ஸ்பெண்ட் இருக்கா, ஸ்பெண்ட் த்ரிஃப்ட் அப்படிங்கறதான் கரெக்ட். அதிகமா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க. மிஸ்ஸர் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதிகமா சேவ் பண்ணுவாங்க, கஞ்சித்தனமா இருக்கிறது மிஸ்ஸர். அப்புறம் ஜென்ரஸ் அப்படின்னா தாராளமா இருப்பாங்க, எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாவே கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருந்தா ஜென்ரஸ், அது வராது. அப்புறம் பிலாந்த்ரபிஸ்ட். பிலாந்த்ரபிஸ்ட் அப்படின்னா டொனேட் பண்ணுவாங்க, சொசைட்டிக்காக டொனேட் பண்றவங்க பிலாந்த்ரபிஸ்ட். ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ கரெக்டான ஆன்சர் ஸ்பெண்ட். அடுத்து பார்க்கலாம். 22 பாருங்க. the use of too many words to say something simple. சிம்பிளா சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நிறைய வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி சொல்லலாம்? அந்த மாதிரிப்பட்ட ஒரு கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க. ரிட்டோரிக், சர்க்கும்லோகேஷன், ஹைப்பர்போல், எலாக்வன்ஸ். இதுல பாருங்க ரிட்டோரிக்னு இருக்கா. ரிட்டோரிக் அப்படின்னா எஃபெக்டிவா பேசுறத ரிட்டோரிக்னு சொல்லுவாங்க, எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங். சரியா? சோ எஃபெக்டிவ் ஸ்பீக்கிங் சொல்லும் போது நல்லா பேசுவாங்க, ஒருத்தங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லுவாங்க. ஆனா இங்க கொஸ்டின்ல அப்படியே ஆப்போசிட்டா கேக்குறாங்க, சிம்பிளா சொல்றத கூட ரொம்ப வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொல்றதுன்னு சொல்றாங்க. சோ இது ஒரு பாசிட்டிவான வார்த்தை, இது வராது. சர்க்கம்லோகேஷன் தான் கரெக்ட். சுத்தி வளைச்சு சர்க்கம்னு இருக்கா, இந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க, சிம்பிளா சொல்லிடலாம், இப்படி சொல்ல வேண்டியது இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கரெக்டான ஆன்சர் சர்க்கம்லோகேஷன். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னது? ஹைப்பர்போல் இருக்கு. ஹைப்பர்போல்னா எக்ஸாக்ரேட் பண்ணி சொல்றது, எக்ஸ்ட்ராவா எடுத்துக்கட்டி சொல்றது. அப்புறம் எலாக்வன்ஸ் அப்படின்னா ஃப்ளூவெண்டா பேசுறது. இந்த எல்ஓக்யூன்ற வார்த்தையே வந்து இது ஒரு ரூட் வேர்டு. எல்ஓக்யூ வந்தாலே எங்கெல்லாம் வருதோ அது பேசுறதை பத்தி, ஸ்பீச் பத்தி தான் அது கண்டிப்பா இருக்கும். சரியா? இப்போ எலாக்வன்ஸ் அப்படின்னா ஃப்ளூவெண்டா பேசும். ஸோ கரெக்ட் ஆன்சர் சர்க்கும்லோகேஷன். அடுத்து பார்க்கலாமா. 23 பாருங்க. பர்சன் ஹூ இஸ் நியூ டு அ சப்ஜெக்ட் ஆர் ஆக்டிவிட்டி. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு புதுசு அப்படின்னா அவங்களுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஓகே, ஃப்ரெஷர்னு சொல்லுவோம். கரெக்டா? இப்பதான் அந்த ஆக்டிவிட்டிக்கு வந்திருக்காங்க, இந்த ஃபீல்டுக்கு இப்பதான் வந்திருக்காங்கன்னா ஃப்ரெஷர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். நீங்க அந்த மாதிரி கொடுக்கல. ஆப்ஷன்ஸ் பாருங்க. எக்ஸ்பர்ட், இதை பார்த்தோன்னே தூக்கிடலாம். எக்ஸ்பர்ட்ன்றதை நம்ம எப்போ சொல்லுவோம்? இந்த ஃபீல்டுல எக்ஸ்பர்ட் அப்படின்னா அவங்க ரொம்ப திறமையானவங்க, அவங்க வந்து புதுசு கிடையாது, நியூ கிடையாது. ஸோ அதை ஈஸியா தூக்கிடலாம். நொவைஸ் தான் கரெக்ட். நொவைஸ் அப்படின்னா புதுசுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க. வெட்டரன். வெட்டரன், எக்ஸ்பர்ட் எல்லாமே ஒண்ணுதான். இப்ப நம்ம ஏஆர் ரஹ்மான வெட்டரன் தான் சொல்லுவோம், மியூசிக்ல ஒரு வெட்டரன் சொல்லுவோம். ப்ரொஃபஷனல் அப்படின்னாலும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. சரியா? அப்ப அதுவுமே வராது, எல்லாம் ஆப்போசிட்டா இருக்கு. இந்த ஒண்ணு மட்டும் தான் நமக்கு கரெக்ட், நொவைஸ். அடுத்து பார்க்கலாம். 24 பாருங்க. the loss or giving up of something as a penalty for wrong doing.
நம்ம பண்ண ஒரு தப்புக்காக நம்ம வந்து கிவிங் அப் ஆஃப் சம்திங், ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, forfeiture இதுதான் கரெக்ட். நம்ம அதை இழக்கிறோம், நம்ம பண்ண தப்புக்கு பிராயச்சித்தமா அதை இழந்துட்டோம் அப்படிங்கிறதுதான். மற்ற ஆப்ஷன்ஸ் பாருங்க, எம்பசல்மெண்ட். எம்பசல்மெண்ட் அப்படின்னா காசை திருடுறது, அதான் என்ன சொல்லுவோம், எம்பசல்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இந்த ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன்ல கிளெப்டோமேனியா, கிளெப்டோன்ற வார்த்தை சில இடத்துல கேட்டுட்டே இருப்பாங்க. இது ஒரு ரூட் வேர்ட், இதுவுமே திருடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. இதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க எம்பசல்மெண்ட் சொல்லும் போது காசு மட்டும், சரி, எம்பசல்மெண்ட்னாலே காசு திருடுறது. இந்த கிளெப்டோ அப்படிங்கிற வார்த்தை திருடுறது, எதையாச்சும் திருடுறது. இந்த கிளெப்டோன்னு சொல்லும் போது அவங்க ரிச் பீப்புளா கூட இருப்பாங்க, இருந்து திருடுவாங்க. அது வந்து அவங்களால மாத்திக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல கிளெப்டோன்ற ரூட் வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க சொன்னேன், இதை விட்டுறோம். அடுத்து பாருங்க, எக்ஸ்ட்ரடிஷன் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா கிரிமினல்ஸை வேற ஒரு கண்ட்ரிக்கு அனுப்புறது தான் எக்ஸ்ட்ரடிஷன். ட்ரேடுன்ற மாதிரி நமக்கு ட்ரேட் பண்றாங்க, இங்க இருந்து அங்க அனுப்பி விட்டுறாங்க. சரியா, கிரிமினல்ஸை இன்னொரு கண்ட்ரிக்கு அனுப்புறது. அப்புறம் இன்டர்டிக்ஷன். இன்டர்டிக்ஷன் அப்படின்னாலே ப்ராஹிபிஷன் அர்த்தம், தடை. ஓகே, பேன் பண்ணிட்டாங்க, ப்ராஹிபிட் பண்ணிட்டாங்கன்றதா இந்த இன்டர்டிக்ஷன், அது வராது. ஸோ கரெக்டான ஆன்சர் forfeiture. ஆன்சர் ஆப்ஷன் 1. அடுத்து பார்க்கலாம் 25 பாருங்க. ஒன் ஹூ லவ்ஸ் ஒன்லி himself, ஒன்லி himself, அவனை மட்டுமே அவன் லவ் பண்றான் அப்படின்னா, அதாவது தன்னை மட்டும் பத்தி தான் யோசிப்பான், வேற யார் பத்தியும் உங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்கு அப்படின்னா உங்களை என்னன்னு சொல்லுவோம், நார்சிசிஸ்ட்னு சொல்லுவோம். ஈகோஸ்ட்னா என்ன, ஈகோஸ்ட் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான், பட் ஈகோவோட இருப்பாங்க. மத்தவங்களை பிடிக்காதுன்னு கிடையாது, பிடிச்சிருக்கும், பட் அவங்கதான் உங்களுக்கு மெயின் அப்படி இருக்கும் இல்லையா, அது ஈகோவோட இருக்குது. ஈகோ சென்ட்ரிக், இதுவும் அதுதான், செல்ஃபிஷ், சுயநலத்தோட இருக்குது. மத்தவங்களை பிடிக்காதுன்னு கிடையாது, ஆனா அவங்களா நம்மளான்னு வரும்போது நம்ம தான் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இல்லையா. அது இந்த இதுல ரொம்ப அக்யூரேட்டான வார்த்தை அப்படின்னா நார்சிஸ்ட் தான். மற்றபடி இது எல்லாமே ஒரே மீனிங்கை தான் கண்டிப்பாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்தோம் இல்லையா. 25ல எல்லா கொஸ்டினுமே பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி இருந்திருப்பீங்க. 25ல நீங்க எவ்வளவு கரெக்டா போட்டீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்கலாம் 26 பாருங்க. A person who sacrifices life for a cause, ஒரு தேவைக்காக ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கு, அதுக்காக அவங்களோட லைஃபையே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேக்குறாங்க. சோல்ஜர், மேட்டர், வாலண்டியர், பேட்ராய்ட், இதுல என்னது அப்படிங்கறத நீங்க ட்ரை பண்ணுங்க. 26 நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகே, அண்ட் 27 பாருங்க. The story of a person's life which is written by someone else, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சனோட லைஃப், அந்த கதையை இன்னொருத்தங்க எழுதுறாங்க அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்கறாங்க. எஸ்ஸே, பயோகிராஃபி, யூலாஜி, லெக்சர், ரொம்ப சிம்பிள். இதையுமே ஹோம்வொர்க்கா ட்ரை பண்ணுங்க. சரியா, ஸோ 25க்கு நீங்க எவ்வளவு எழுதியிருக்கீங்க, எவ்வளவு அட்டென்ட் பண்ணி கரெக்டா அப்படின்றதையும் போடுங்க. அண்ட் 26, 27 இந்த ரெண்டு கொஸ்டினோட ஆன்சரும் போடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த கொஸ்டின், இப்போ 27க்கு ஒரு ஆன்சர் இருக்கும் இல்லையா, ஒரே ஒண்ணுதான் ஆன்சர் ஆகும். இப்போ எஸ்ஏ அப்படிங்கறத ஆன்சர்னா மத்த 3 இடத்தோட மீனிங் என்னன்றதையும் போடுங்க. சரியா, இப்படி இதை வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இன்னும் சில கொஸ்டின்ஸ் இருக்கு, அது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டைம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த ஹோம்வொர்க் கோட் கொஸ்டின்ஸையுமே சொல்லிட்டு பேலன்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேவா, தேங்க்யூ. எடுத்த வரைக்கும் ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடியே வந்து எம்டிஎஸோட சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இது ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இது வரைக்கும் எடுத்ததை ப்ராப்பரா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நல்லா பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.